மதுரை அருகே ஒரு சுவாரஸ்யமான செய்தி. 100 தட்டுகள், 100 பவுன் நகை, ஆடு, மாடு, கோழி என தன்னுடைய தாய்மாமன் சீர்வரிசையை விமர்சையாக எடுத்து சென்று தங்கச்சி வீட்டில் கொடுத்த மாமனால் பரபரப்பு. அண்ணே தங்கச்சி மக காது ஊத்துக்கு கும்பிட்டு பண்ணிருக்காங்க. அண்ணே தங்கச்சி மக என்ன சொல்ல வர நீ? வீடியோல காமிச்சேன் நானு காமிச்சேன். புரியல. ஒண்ணு இருக்கவே செய்வான், இல்லாதவனை போட்டுக்கிட்டு இதை வேற காமிச்சா எனக்கு வேணும் கேக்குறாங்களா? 200 அடி மாலையை கிரேனில் எடுத்து சென்று தாய்மாமன் சீராக தனது மருமகளுக்கு கொடுத்த மாமன். அதுவும் பாரு 50 ரூபா தாள் 20 ரூபா தாள் காசு மாலை. இதெல்லாம் பெருமைக்கு எருமை வைக்கிற மாதிரி தட்டுல காசா வச்சு கொடுத்துறாங்க. போடுறாங்க பாரு எப்படி போடுறாங்க, எப்படிதான் இருக்காங்கல்ல. உனக்கு அந்த மாதிரி போடணுமா? இல்ல எனக்கு எதுக்கு பண்ணணும், எனக்கு வேணாம், என் மகளுக்கு எல்லாம் நீங்க பண்ண வேணாம், நான் சும்மா காட்டுறேன். ஏமா என்னடா என்ன சொல்லி இது பண்ண மாட்டியா நீ? என்ன அப்பப்ப அந்த ஒரு வீடியோ காட்டுது. சரி சீர்வரிசை 100 கட்டு பாத்தியா? அது எம்புட்டு கொண்டு வரேன் பாத்தியா? ஆடு, மாடு, கோழி, நாய் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். 100 ரூபாவே 100 பவன் என்ன தெரியுமா இன்னைக்கு ரேட்டு? 1 லட்சம் ரூபா. 1,05,000 ரூபா இன்னைக்கு. இன்னும் ரேட்டுக்கு இன்னும் 100 பவுன் என்ன 100 லட்சம் ரூபா? அது என்ன விளையாட்டு? கோடி தானடா. இருந்தா நல்லா செய்வோம் நினை, இருக்கிறதையாச்சும் செய்யுதுன்னு தங்கச்சிக்கு. நான் என்ன சொல்றேன், எதிரி வந்து வெளியெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளே எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறனாலதான். ஏன்னா ஒத்த புள்ள கூட பிறந்த ஒத்த புள்ளைக்கு செய்யறதுக்கு அப்படி யோசிக்கிற, ஐடில சம்பாதிக்கிற. இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கு. கல்யாணம் முடிச்சதுக்கு இந்த சொத்தை வித்து தான் கல்யாணமே பண்ணது. இப்ப சீர்வரிசை செய்யணும். அது செய்யணும்னா சக்திக்கு முடிஞ்சதான் நான் செய்யறேன். இதுக்கு நம்ம கடனை வாங்கி செய்ய முடியும்? கடனை வாங்கி தாண்டா செய்யணும். இப்படி நல்லா சொல்லுவிய நீ, நல்லா உட்காந்துக்கிட்டு. அப்பா மட்டும் அவ தங்கச்சிக்கு செஞ்சாருன்னா தங்கச்சிக்கு செஞ்சுதான் அப்படி ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்காருன்னு சொல்லி. நல்லவ கிடையாதுடா. ஆமா நல்லவ கிடையாது. நீ வந்துருவே சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நல்லவ கட்டவனுக்கிட்டு. சரி விடுறா, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறம் வந்து பேசுறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அவ வந்து தங்கச்சி மகளுக்கு மட்டும் இல்ல, தங்கச்சிக்கே 45 பவுன் போட்டுருக்காங்க. 45 பவுன் போட்டுருக்காங்க. பிள்ளைக்கு காது ஊத்துறதுக்கு அம்மாக்கு போட்டுருக்காங்க. நீ வா, மனசு இருக்கவன் பண்ணுவேன், மனசு இல்ல. தாய் தான் 2 பேரும் இருக்கலாம். பொண்ணு போட்டே சாயுது என்ன அம்மா? ஏமா என்னையும் கொஞ்சம் பாருமா. அடே நல்லபடியா செஞ்சா தாண்டா வீட்டுல போய் அவங்க வீட்டுல நல்லபடியா பாத்துக்குவாங்க. ஒண்ணும் இல்லாதவன் சொல்றதுக்கா? காசு வேணும் அதுக்கெல்லாம். தெரியுதா இல்லையா? நீ எங்க அப்பா திட்டின மாதிரி ஏன் முன்னாடி என்னைய திட்டிட்டு இருக்க போறான். தெரிஞ்சு போச்சு. சைக்கிளா வருது. பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டி பேச்ச என்ன கேக்குறாங்க? நாங்க அப்ப என்னது இல்லாம ஏமா வைஃப் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாரு, வைஃப் பேச்ச கேட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். நீ போமா, நீ போ சொல்ற. நீ போ. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை. என்னங்க அது அநியாயமா இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மா பேச்ச கேட்டாருன்னா நல்ல அப்பாவா? இப்ப நான் என் முன்னாடி பேச்ச கேட்டா மட்டும் இதுன்னா நான் எதை பார்த்து வளர்ந்தேன்னா அதானே பண்ண முடியும்.